ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 3ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான கடைசி மாதமான பங்குனியுடைய 20ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியானது வருது. ஆக்சுவலி முருகப்பெருமானுக்கு உகந்த சிறப்பான நாட்களில் இந்த சஷ்டியானது ஒன்று. சஷ்டி வரக்கூடிய நாள் அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அகப்பையில் முருகன் வருவார் என்பது ஒரு நியதி இருக்குது. ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியானது ரொம்ப விசேஷம். ஏன்னா பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது வரும். அதனால் பங்குனியில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப சிறப்பான சஷ்டியாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த சஷ்டி நாளை நாள் வியாழக்கிழமை அதுவுமா வருது. வியாழக்கிழமைங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் எந்த தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்குன்னா குரு பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கும். குரு பகவான் நவக்கிரகங்களில் மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் என்று சொல்லலாம். அதை விட நம்ம வாழ்க்கைக்கு குருவாக ரொம்பவே இருக்கிறதுல முருகனை அடிச்சுக்க ஆளே இல்லை. அதனால் முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி வியாழக்கிழமை நாளை நாள் வர்றதுனால நாளை நாள் ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த அற்புதமான நாளில் முருக வழிபாடு எப்படி செய்யணும், அப்புறம் முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி 2 தாள்கள் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கேற்ப வழிபாடு பரிகாரங்கள்லாம் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நாளைய இந்த சிறப்பான நாளில் தப்பி தவறியும் இந்த 5 பொருட்களை மட்டும் யார் ஓசியில் கெடுத்தாலும் வாங்கக்கூடாது, நீங்களும் கொடுக்கக்கூடாது. அப்படி மீறி இந்த பொருட்களை நாளை நாள் கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் வைத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் தரிதரம் வரும். ஸோ தரிதரம் வராமல் இருக்க நாளை நாள் எந்த 5 பொருட்களை யாருக்கும் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒரு சில பொருட்கள் வாங்கணும், ஒரு சில பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த வரையறுக்கப்பட்டதுக்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நாம் நல்ல பலனை லைஃப்பில் அனுபவிக்க முடியும். அது நிறைய பேர் பண்ணாததுனால தான் நிறைய பாதிப்புகளை அனுபவிக்கிறோம். இனி அந்த மாதிரி பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடாது. அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கரெக்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். நாளை நாள் நீங்கள் சஷ்டியில் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் முருகன் கோவிலுக்கு வழிபாடு செய்தாலும் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் இந்த 5 பொருட்களை மட்டும் யார் ஓசியில் கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதை மட்டும் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நாளை நாள் வியாழக்கிழமை ஃபாலோ பண்ணாவே தருதரெல்லாம் உங்களுக்கு வராது. ஆக்சுவலி நாளை வியாழக்கிழமை என்னன்னா குபேரருக்கு உகந்த குபேர நேரமானது வரும். வெள்ளிக்கிழமை எப்படி ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுதோ அதற்கு இணையாக வியாழக்கிழமையும் கருதப்படுது. நம்மள நிறைய பேருக்கு வியாழக்கிழமை பற்றி தெரியாததுனால அது ஒரு சாதாரண நாள்னு சொல்லி கிடக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே வியாழக்கிழமை சாதாரண நாள்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை எப்படி சக்தி வாய்ந்த நாளோ அதற்கேற்ப வியாழக்கிழமையும் குபேரருக்கு உகந்த நாளாக வருது. ஸோ நாளை நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை மட்டும் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம், ஓசியில் நீங்கள் வாங்கவும் வேண்டாம். வாங்க அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த 5 பொருட்களை யார் ஓசியில் வந்தாலும் நாளை நாள் வாங்காதீங்க. இவற்றை தானமாகவோ கடனாகவோ நீங்களும் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. இப்படி செய்தால் தரிதரம் ஏற்படும் என்பது ஜோதிடத்தில் கூறப்படுது. இது குறித்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு பயனடைய வேண்டும். ஆக்சுவலி இந்த தாள்களை குபேராவில் ரத்தன வடிவேல் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் பதிவாகியிருக்கு. அதாவது குபேராவில்னா அது ஒரு புத்தகம், அதில் ரத்தன வடிவேல் என்ற முருகனுடைய இதில் இது பதிவாகியிருக்கு.
அதில் என்ன பதிவாக இருக்குன்னா வியாழக்கிழமை யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாத பொருட்கள் இதெல்லாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைன் பை லைனாக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை கண்டிப்பாக யாரேனும் இரவு நேரங்களில் கேட்கும்போது தரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கோ, கடனாக கேட்டாலும் தரக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கோ. அப்படி கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் அதோடு சேர்ந்து போய்விடும் என்று முன்னோர்கள் கூறியிருப்பாங்க. ஆக்சுவலி அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இதை கேள்விப்பட்டிருப்போம். இப்போலாம் அதெல்லாம் கண்டுக்காமல் நாம் பாட்டு எல்லாமே தப்பு பண்ணிகிட்ருக்கோம். அத்தகைய பொருட்கள் கொடுக்கறதுனால நமக்கு பாதிப்புங்கிறத தெரிஞ்சு கொடுக்காம இருக்கணும். இரவில் மற்றவர்களுக்கு நாளை நாள் கொடுக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நூல் கொடுக்கக்கூடாது, எண்ணெய் கொடுக்கக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாது, தயிர் கொடுக்கக்கூடாது, இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களும் நாளை நாள் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இதெல்லாம் எதையுமே நாளை நாள் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது. இல்லை யாராவது உங்களுக்கு சும்மா தராங்கனாலும் நாளை நாள் வாங்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பெரிய அளவில் தரித்திரம் ஏற்படாமல் தப்பிக்கலாம். நம்ம நினைப்போம் என்ன காசெல்லாம் ஒரு மேட்ரா, அதெல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு பாதிப்பு வருமா அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதனால் நிறைய பாதிப்பு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து அதை கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவு நேரங்களில் அரிசி கூட தானம் செய்யக்கூடாது. அரிசி தானம் இயல்பாகவே செய்வது நல்லது தான். ஆனால் நாம் நாளை நாள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அரிசியை எடுத்து அதை அக்கம் பக்கத்துக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா வீட்டில் உள்ள மகிழ்ச்சி போய்விடும். ஸோ அதனால் அந்த தவறை வந்து நாளை நாள் செய்யாதீங்க. நிறைய பேர் அரிசி தானம் செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, வீட்டில் இருக்கிறத கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வீட்டில் இருக்கிறத எப்பயுமே வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம கடையில் வாங்கி தான் கொடுக்கணும், வீட்டில் இருக்கிறத கொடுக்கக்கூடாது. அதனால நாள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்தின் படி அரிசி சுக்கிரனுடைய தொடர்புடையதாக கருதப்படுது. இதனால் அரிசியை கடன் கொடுக்கும்போது நம்மளை அறியாமே நமக்கு சுக்கிர தோஷம் ஏற்படும். அப்படி சுக்கிர தோஷம் ஏற்பட்டால் இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். ஸோ அதனால தான் நாளை நாள் இந்த இதை வந்து பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு, எண்ணெய், எள் ஆகியவை கூட கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இது சனி பகவானோடு தொடர்புடையது. இதை நாளை நாள் வியாழக்கிழமை யாராவது ஓட்டில் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, யாருக்கும் நீங்கள் கொடுக்கவும் கூடாது. இதை கொடுக்கறதா இருந்தால் சனிக்கிழமையில் மட்டும், அது கோவிலில் கொண்டு கொடுக்கறது நல்லது. மற்ற நாட்களில் இது கொடுக்கக்கூடாது. அதுவும் நாளை வியாழக்கிழமை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்து வீட்டாரோடு கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை கூட நாளை நாள் கடன் கொடுக்கக்கூடாது. நம்ம வீடுகளில் கண்டிப்பாக வந்து மஞ்சள் வைத்திருப்போம். மஞ்சள் வந்து வியாழன் கிரகத்தோடு தொடர்புடையது. மஞ்சளெல்லாம் நாளை நாள் கடன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருதோஷம் உண்டாகும். அதனால் தயவு செய்து மஞ்சள் தூள்லேருந்து மஞ்சள் கட்டி வரைக்கும் எதையும் நாளை நாள் கடன் கொடுக்கக்கூடாது. அடுத்து பூண்டு, வெங்காயம், இது கேதுவோடு தொடர்புடையது. இதை கடனாக கொடுக்கும்போது வீட்டில் செழிப்பு நின்றுவிடும். அதனால் தயவு செய்து இதை வந்து நீங்கள் யாருக்கும் நாளை நாள் கொடுக்கக்கூடாது. உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. இதனை வந்து நீங்கள் கடன் கொடுக்கும்போது நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். அதனால் இதை கூட நாளை நாள் கடன் கொடுக்கக்கூடாது. அப்புறம் நாம் பயன்படுத்திய செருப்பு, துணிமணிகள், பூஜை பொருட்கள், இதை எதையுமே மற்றவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது. அதுவும் பூஜை சம்பந்தமான பொருட்கள், சிலைகளை பராமரிக்க முடியவில்லை என்றால் கோவிலில் கொடுத்து விடலாம். ஆனால் யாருக்கும் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து அவங்க வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. துடைப்பத்தை கூட கண்டிப்பாக யாருக்கும் தரக்கூடாது. இது வீட்டில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நாளை நாள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதாவது உங்களோட ராசிக்கு வந்து நன்மை ஏற்படுவதற்கு என்ன நாளை நாள் கொடுக்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் எந்த பொருட்கள்லாம் கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.